அடுத்தது எடுத்துக்காட்டு 9.16 என்ன கொடுத்திருக்காங்க? integral 0 to pi by 2 dx by 4 plus 5 sin x equal to 1 by 3 log e2 னு கொடுத்திருக்காங்க. சரி, சோ இத நம்ம i ன்னு வச்சுக்கலாமா? சோ i equal to 0 to pi by 2 dx by 4 plus 5 sin x. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். என்னன்னா sin 2a which is equal to sin 2a எப்படி எழுதிக்கலாம்? 2 tan square a by 2 tan square a by 1 plus 2 tan a by 1 plus tan square a இல்லையா? so sin 2a எப்படி எழுதிக்கலாம்? 2 tan a by 1 plus tan square a. ஓகே, இப்போ இந்த இடத்துல 2a வை x ன்னு போட்டுக்கலாம். அப்ப a equal to x by 2 ன்னு வரும் இல்லையாவா? சரி, அப்ப sin x எப்படி இருக்கும்? 2 tan x by 2 by 1 plus tan square x by 2 வருமா? சரி, இப்போ sin x என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த tan x by 2 க்கு t ன்னு பேர் வச்சுக்கிறேன். so t equal to tan x by 2 என்க. சரி, இப்போ dt by dx எப்படி இருக்கும்? dt by dx கண்டுபிடிச்சிடலாம்ல? ஓகே, சோ இப்போ dt by dx எப்படி இருக்கும்? tan x by 2 பண்ணா 1 by 2 into secant square x by 2 இல்லையா? so tan x by 2 பண்ணா 1 by 2 into 1 by 2 into square x by 2. so இப்போ dt by dx எப்படி இருக்கும்? 1 by 2 into secant square x by 2. இப்போ dt மட்டும் வேணும்னா 1 by 2 into secant square x by 2 into dx. ஆனா நமக்கு மாறா விதமாக dx தான் இருக்கு. சோ இப்போ dx என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ 2 இங்க வந்துச்சுன்னா 2 dt by secant square x by 2. secant square x 1 plus tan square x ன்னு எழுதிக்கலாமா? அப்ப secant square x by 2 1 plus tan square x by 2 ன்னு எழுதிக்கலாமா? சோ அப்போ 2 dt by 1 plus tan square x by 2 which is equal to dx. so அப்ப 2 dt by 1 plus tan x by 2 னா என்ன? t. அப்ப t square. so இதுதான் dx. புரிஞ்சுதுங்களா? so dx கண்டுபிடிச்சாச்சு. இப்போ i ல கொண்டு போய் போட்டலாமா? so i ல போட்டலாம். so அதுக்கு முன்னாடி sin x எப்படி இருக்கும்? 2t by 1 plus t square அதுவும் தெரிஞ்சதுதான். so i ல கொண்டு போய் போட்டலாம். so i equal to so t க்கு தகுந்த மாதிரி நம்ம இது மாத்தணும்ல எல்லைகள். so இங்க எல்லை என்ன? 0. so x 0வா இருந்துச்சுன்னா t எப்படி இருக்கும்? tan 0 by 2 that is tan 0 tan 0 sin 0 by cos 0 sin 0 is 0. so இப்போ 0 by anything 0. இப்போ t equal to 0. அடுத்தது pi by 2 x pi by 2 இருந்துச்சுன்னா t எப்படி இருக்குங்க? tan pi by 2 by 2. அப்ப tan pi by 4 ன்னு இருக்கும் இல்லைங்களா? so tan pi by 4 என்ன? tan pi by 4 1. so t equal to 1. சரிங்களா? இப்ப 0 to 1 எடுத்துக்கலாமா? 0 to 1 dx க்கு பதிலா 2 dt by 1 plus t square 2 dt by 1 plus t square dx by 4 plus 5 sin x 4 plus 5 sin x sin x என்ன? 2t by 1 plus t square 2t by 1 plus t square இல்லையா? இப்போ integral 0 to 1 2 dt by 1 plus t square. so இது சைடுல மல்டிபிள் பண்ணா 4 into 1 plus t square plus 5 2s are 10t by 1 plus t square ன்னு வரும். வருங்களா? so 1 plus t square 1 plus t square போயிடும். so which is equal to integral 0 to 1 2 dt divided by 4
plus 4 கீழே 2 காமன் எடுத்துக்கலாமா? ஸோ 2 காமன் எடுத்துட்டோம்னா 2 into 1 plus t square plus 5t. ஓகேவா? இப்போ 2 2 போயிடும். ஸோ இப்போ 0 to 1 dt by 2 plus 2t square plus 5t. எப்படி எழுதிக்கலாம்? 0 to 1 dt by 2t square plus 5t plus 2. கீழே இருந்து 2 காமன் எடுத்துக்கலாங்களா? ஸோ இப்போ இன்டெக்ரல் 0 to 1 dt by கீழே 2 காமன் எடுத்துட்டோம்னா என்ன வரும்? t square plus 5 by 2t plus 1 வந்துருமா? ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் பயன்படுத்துறோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்னா முழு வர்க்க சூத்திரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 1 by 2 இன்டெக்ரல் 0 to 1 dt. இந்த 2 வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ இதுக்கு பண்ணும்போது இந்த ஸ்கொயர் வராது, வெறும் t மட்டும் வரும். இந்த பிளஸ் அப்படியே வந்துரும், இந்த 5 by 2 அப்படியே வந்துரும். தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எப்பவுமே போட்டுக்கணும். இங்க என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதிக்கணும். ஆக்சுவலா இதை 2 ஆல டிவைட் பண்ணணும். இங்க என்ன இருக்கோ அதை 2 ஆல டிவைட் பண்ணி t-யோட கோஎஃபிஷியன்ட் 2 ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். 2 ஆல் டிவைட் பண்ணி எழுதுனா 5 by 4ன்னு வந்துரும். இங்க என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதணும். பிளஸ் 1, இந்த பிளஸ் 1 அப்படியே வந்துரும். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு தடவை சொல்றேன். இந்த t மட்டும் எடுத்துக்கணும், இங்க போட்டுக்கணும். இந்த பிளஸ்ஸையும் அப்படியே போட்டுக்கணும், ஸ்கொயர் எடுக்க கூடாது. அடுத்து 5 by 2 இருக்கா, t-யோட கெழுவு. ஸோ t-யோட கெழுவை 2 ஆல வகுக்கணும். இப்போ 5 by 2 2 ஆல வகுத்தா 5 by 4. ஸோ இங்க வந்துருச்சு. ஸ்கொயரு மைனஸ் எப்பவுமே போட்டுக்கணும். இது ஸ்கொயரும் மைனஸும் எப்பவுமே டிஃபால்ட். இங்க இருக்கிறதா ஸ்கொயர் பண்ணி இங்க எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த பிளஸ் பண்ண அப்படியே கீழே போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ என்ன வரும்? 1 by 2 இன்டெக்ரல் 0 to 1 dt by t plus 5 by 4 the whole square by minus 25 plus 16 by 16 வந்துருமா? 9 by 16 so which is equal to 1 by 2 integral 0 to 1 dt by t plus 5 by 4 the whole square minus 9 by 16 வருமா? ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by 2 integral 0 to 1 dt by t plus 5 by 4 the whole square minus 3 by 4 the whole square. இப்போ இது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டைப்ல செகண்ட் மாதிரி இல்ல, வகை 1ல இரண்டாவது மாதிரி இல்ல. பார்க்க 1 by x square minus a square மாதிரி இல்ல. ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு என்னது? 1 by 2 into 1 by 2a 1 by 2a into log of t plus 5 by 4 minus 3 by 4 divided by t plus 5 by 4 plus 3 by 4 to the limit 0 to 1. இல்லைங்களா? சரி, இப்போ t plus 5 by 4 minus 3 by 4 2 by 4. இப்போ t plus 2 by 4 that is 1 by 2. இப்போ t plus 1 by 2. So which is equal to 1 by 2. 1 by இதில் 2 2 சார் 3 by 2 வரும், 2 by 3 வச்சுக்கலாம் இல்லையா? 2 2 சார் 4, 2 by 3 வரும். So 2 by 3 log of t plus 1 by 2 by இங்க பாத்தீங்கன்னா 5 plus 3 8 by 4 2 வந்துரும். t plus 2 0 to 1. So இப்போ போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 1 by 2 into 2 by 3 வெளியே எடுத்துக்கோங்க. log of 1 plus 1 by 2 by 1 plus 2 minus log of 0 plus 1 by 2 by 0 plus 2 வருமா? So 2 2 போயிடும். 1 by 3 log of 3 by 2 by 3 minus log of 1 by 2 by 2. அப்ப என்ன இருக்கும்? 1 by 3 log of 3 by 6 minus log of 1 by 4. So minusல இருந்தா டிவைட்ல எழுதிக்கலாம். So 1 by 3 log of, so minusல இருந்தா டிவைட்ல எழுதிக்கலாம் தானே? So 3 by 6 divided by 1 by 4. 3 by 6 divided by 1 by 4. 2 3 are 6, 2 2 are 4. So இப்போ எப்படி வரும்? denominator of denominator numeratorக்கு போயிடும். 1 by 3 log 6 by 3. 3 1 time, 3 2 time. So 1 by 3 log 2. So இங்க பேஸ்ல எதுவும் இல்லைன்னா e போட்டுக்கலாம். So இதான் நம்மள நிரூபிக்க சொல்லியிருக்காங்களா? 1 by 3 log e2. 1 by 3 log e2 கிடைச்சிருக்கா? 1 by 3
log e2 கிடைச்சிருச்சா? சோ இதுதான் நம்மள நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நிரூபிச்சாச்சு. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. புரிஞ்சுதுங்களா? சரிங்க, அடுத்த கேள்வி போலாமா?